த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், எங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து அவருக்கு என்னாச்சு சார்? சொல்லுங்க சார், அவருக்கு என்னாச்சு? ஏங்க என் மருமகனுக்கு எப்படிங்க அடிபட்டுச்சு? அவரை என்ன பண்ணீங்க சொல்லுங்க. சொல்லுங்க சார். நாங்கெல்லாம் எதுவுமே செய்யலமா. வெற்றி ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்கி சொல்றது கஷ்டமா இருக்கு, என்ன மன்னிச்சிருங்க. அவர் உயிர் போயிருச்சு. ஐயோ மாப்பிள்ள, ஐயோ உண்மையிலே நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவர் சின்ராசு. அண்ணன் தங்கச்சி உறவுனா இப்படிதான் இருக்கணுங்கிறதுக்கு நீங்க 2 பேரும் ஒரு பெரிய உதாரணமா இருக்கீங்க. உங்க தங்கச்சி உங்களுக்கு வெறும் ஒரு தங்கச்சியா மட்டும் இல்ல, உங்க கூடவே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு தாயா இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு ஒரு அண்ணனா மட்டும் இல்ல, அவங்களை என்னன்னைக்குமே காப்பாத்துற ஒரு அப்பாவாவும் இருக்கீங்க. சுயநலமா யோசிக்கிற இந்த காலத்துல புருஷனை விட்டு கொடுக்காத ஒரு மனைவி, ஒருத்தர் யாரும் விட்டு கொடுக்காத ஒரு குடும்பம், ஒட்டுமொத்த குடும்பத்தையும் விட்டு கொடுக்காத ஒரு நண்பன், புலிக்குட்டி, இதை விட வேற என்ன வேணும் சின்ராசு? அதனால தான் சொல்றேன், நீங்க கொடுத்து வச்சவர். அந்த கடவுள் உங்களை நல்லாவே ஆசீர்வதிச்சிருக்காரு. பொன்னி, ஒரு குடும்பத்துல பிரச்சனைன்னு வருது சகஜம்தான். அது சின்னதோ பெருசோ பிரச்சனை வரதான் செய்யும். அந்த பிரச்சனையை நம்ம ஆராயக்கூடாது. அதுக்கு என்ன தீர்வுங்கிறத பார்த்து அதை நோக்கி தான் நம்ம போகணும். அதை மட்டும் நம்ம செஞ்சோன்னு வையேன், அந்த பிரச்சனையை நம்ம குடும்பத்துக்கிட்ட வரத்துக்கு பயப்படும். சின்னராசு, உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமே மனசு ரொம்ப பெருசு. அந்த வானத்தை போல நீங்க காட்டுற பாசத்துக்கு ஒரு எல்லையே இல்லை. இனிமேலாவது எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ராஜபாண்டி குணமாயிட்டோன்னு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கூடி சீக்கிரம் நான் உங்களை பார்க்குறேன். சந்தோஷமா இருங்க. சரி சின்ராஸ், மறுபடியும் சந்திப்போம். எல்லாரும் நல்லபடியா ஊருக்கு வாங்க. வாங்க. என்னப்பா வலிக்குதா? இல்லப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படிமா டாக்டர் கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டேன். அது ஏதோ போகும்போது ஏதோ கேட்டு அதை பாஸ் ஏதோ சொன்னாங்க, அதை காமிச்சா அது வந்து காமிச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாமா. இந்த இது நீ வச்சுக்க பத்திரமா. ஐயா சின்ராசு, எப்படியோ நம்ம ஊரு டாக்டரு நல்ல ஆஸ்பத்திரியா தான் பார்த்து அனுப்பிச்சிருக்கிறாரு. ராஜபாண்டிக்கு நல்லபடி ஆபரேஷன் பண்ணி குணமாக்கி விட்டாங்கல்ல, அந்த ஆண்டவனுக்கு தாயா நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்ல, ராஜபாண்டி அண்ணனை இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுனாலதான் நானும் உங்க எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் எல்லாரும் ஒண்ணு சேர வாய்ப்பு கிடைச்சது. இல்லனா நானும் மாம்சும் அனாதைங்க மாதிரி இங்க தனியா இருந்திருக்கணும். என் புருஷன் எனக்கு மட்டும்தான் சொந்தம், என்கிட்ட மட்டும்தான் பாசமா இருக்கணும்னு நினைச்சு உங்க கூட நிறைய தடவை சண்டை போட்டு உங்க மனசெல்லாம் கஷ்டப்படுத்திட்டேன்.
ஆனா உரிமை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு உறவுகளும் எவ்வளவு முக்கியம்னு உங்க எல்லாரையும் விட்டு பிரிஞ்சிருக்கும் போதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனி நான் உங்களை விட்டு விலகவும் மாட்டேன், விட்டு கொடுக்கவும் மாட்டேன்.